இவருடைய இலகை நிச்சயம் என்று வர்ணித்தாக வேண்டும் என்ற காரணத்தினால் அத்துக்கு பக்கம் யாரோ வச்ச திண்ணே இது நம்பி இருக்குது மண்ணே தானாக வளர்ந்த மரம் பாருமா ஒரு தாயாரு தந்த யாரு குருமா அத்து சூரத்தில ஒத்துக்கு பக்கம் யாரோ வச்ச திண்ணே நம்பி இருக்குது மண்ணே தானாக வளர்ந்த மரம் பாருமா ஒரு தாயாரு தந்த யாரு குருமா உச்சி வருந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிலே மற்றவன வெயில் சொன்னாங்க வெயில் எனக்கு இந்த மறுப்பு பாட்டுலாம் தெரியாது சாமி. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. மதுரையில நம்பர் 1 படிக்காரு நீங்க. ஐயோ அப்படின்னு சும்மா சொல்லியிருப்பாங்க. இல்லங்க நான் கேள்விப்பட்டவங்க பாடிட்டாங்க. அதாவது ஏதோ உள்ள சொல்லி யாரோ உள்ள சொல்லி உங்களுக்கு எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் செவனின்னு இருக்கேன். என் வழி தனி வழி சாமி. என் கலங்க அங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? ஏதோ திட்டமிட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. சரி நான் என்ன செய்ய, நீங்க சின்ன பையனா இருக்கீங்களே, கொஞ்சம் அனுசரிச்சு போவேன்னு பாருங்க. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க மேடைக்கு வந்துட்டா நீங்களும் நடிகர் நானும் நடிகர். சின்ன பையன் பெரியார் கிடையாது. யார் பெரியாருங்கிறதா முக்கியமா. சண்டை நீங்க பிடிக்க அப்ப உங்களோட நான் தானே பெரியாரு. சின்ன பையன் இப்பவே அந்த இது வந்துருச்சு உங்களுக்கு. என்னட்டு என்னைக்கு நீங்க மோதுன்னு நினைச்சிட்டீங்க, நீங்க பெரிய ஆயிட்டீங்க. எங்க பாப்பேன் அள்ளி வச்ச வேளையில முள்ளிருந்து பட்டுதமா பட்டால சுத்தமில்ல பவள போட்டு அரங்கோம் தான் உறங்கும் ஆயங்கவே மீனுறங்கும் இரங்கோம் தான் உறங்கும் திருவார் பேருங்கும் நான் உறங்க வழி
நீங்களும் பாடுறீங்க நானும் பாடுறேன் போடா போடா. இது சாமி இது பாட்டு நானா பாடல போடா போடா புண்ணாக்கு பாட்டு இருக்கல இல்லைங்க நான் வந்து நாரதர் அந்த மரியாதை நான் காப்பாத்திக்கிறேன். நீங்க என்னைக்கு போடாண்டீங்களோ அப்பயே இல்ல நீங்க என்ன கேட்டு விடுங்க. நீங்க வந்து போடான்றதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் அந்த பாட்டை பாடி மறுபடியும் என்னுடைய பேரை நான் இழக்க விரும்பல. ஆகையால் ஆனா ஒண்ணு வச்சிருக்கிறேன், இதோட அந்த வேலையில விட்டுட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. இப்ப அடுத்த பகுதி வரும்போது வேற மாதிரி ஆயிரும் பாத்துக்கங்க. பரவாயில்லங்க, மீண்டும் மீண்டும் சந்திக்கணும், ரெண்டு பேரும் மீண்டும் மீண்டும் சந்திக்கணும், அப்பதான் நாடகம் நல்லா இருக்கு. ஏன்னா மீண்டும் மீண்டும் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கணும், அப்பதான் நாடகம் நல்லா இருக்கு. இந்த நாடகத்தில் சிறப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாடகம் என்றால் அருணன்.